பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்பது பழமொழி. அதே போல உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்கிற என்பதும் பழமொழி. அதனால் நீங்கள் கெட்ட நண்பரோடு சேர்ந்தால் உங்களுக்கு கெட்ட புத்தி வரும் எனும், அதனால் நீங்கள் கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாதுன்னும், தவறானவர்களோடு, கீழ்ப்படியாதவர்களோடு, பாவிகளோடு நீங்கள் சேரக்கூடாது என்றும் சிலர் பிரசங்கித்திருக்கலாம். இல்லை என்றால் நீங்களே அப்படி நினைத்திருக்கலாம். நீங்கள் இந்த பழமொழிக்கு எதிராகத்தான் கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருந்தார். இயேசுவுடைய சிநேகிதர் யார்? இயேசுவை குறித்து இயேசுவுக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிற என்ன பெயர் என்றால், இயேசுவானவர் பாவிகளுக்கு சிநேகிதராம். அப்படியானால் அவர் எப்பொழுதும் பாவிகளோடு சுற்றி திரிந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அந்த பெயர் அவருக்கு வந்திருக்கிறது. இப்போ இயேசுவிடம் சென்று உங்கள் நண்பர் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த பழமொழி தவறாகிறது அல்லவா? நீங்கள் இன்னொரு விதத்தில் யோசித்து பாருங்கள். நீங்கள் பூவாய் இருந்தால் உங்களோடு சேருகிற எல்லா நாரும் மனம் வீசும் அல்லவா? நீங்கள் பூவாய் இல்லாவிட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தை அறிந்து என்ன பயன்? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனால் என்ன இருக்கிறது அதில்? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனால் அதில் என்ன இருக்கிறது? நீங்கள் பூவாய் இருங்கள், யாருடனும் சேருங்கள். உங்கள் உறவினருடன், நண்பர்களுடன். அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா, ஆலயம் செல்கிறவர்களா, நல்லவர்களா, கெட்டவர்களா என்று ஆராயாமல் நீங்கள் அனைவருடனும் பழகுங்கள். நீங்கள் பூவாய் இருங்கள், கிறிஸ்துவின் மனம் வீசுங்கள். உங்களோடு கூட தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நறுமணம் வீசுவார்கள். அதுவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பதற்கான ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதனால்